அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பையனை கேட்கிறேன், ஒரு பையனை கேட்கிறேன். பையனுங்கிறது ஒரு சின்ன செய்தி தான். படியுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில வைங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? படைச்ச ரப்ப நம்மகிட்ட பேசாம இருக்குங்க. படைத்த இறைவன் நம்மிடத்தில் பேசுவான். என்ன மனசுக்கு கஷ்டத்தை இருந்தாலும் சரிங்க, நீங்க குர்ஆனை ஒரு பக்கத்தை திறக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மோடு பேசுவது போன்று இருக்கும். ஒண்ணுமில்ல, இடியே உள்ள பிரச்சனையா இருக்கவே அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். என்ன சொல்றான்? மூமின்களே, நீங்கள் மனம் தவற வேண்டாம். உனக்கு எந்த சோதனை வந்தாலும் சரிதான், நீ மனம் தவறாது. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ பஷீர் சாபிரி, அவர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். யார் சோதனையான நேரத்தில் பொறுமை மேற்கொள்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களும் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய ஆயத்தை படிச்சீங்கன்னா அப்படியே மனசு குளிர்ந்து போகும். அல்லாஹ் பொறுமையா இருக்கு, எந்த பிரச்சனையா இருக்காங்க, கலப்போட காரியமா இருக்காங்க, தலையே போட்டமே அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஆறுதல். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் நல்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் கடைசியாக உங்களிடத்தில் பதிவு செய்கின்றேன், இந்த குர்ஆன் ஹதீஸின் பக்கம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திருப்புங்கள். ஞாபகம், தௌஹீத் பள்ளிக்கு போய் நீங்க சொல்லணும், தௌஹீத் பள்ளிக்கு போய் நீ தொழுகை நீ சொல்லணும். ஏன் தெரியுமா? எத்தனை மக்கள் பள்ளிவாசலுக்கு போறாங்க, பள்ளிவாசலுக்கு போயிட்டு தர்கால போய் டான்ஸ் ஆடுறோம். இந்த இருக்குது முந்தானத்து டான்ஸ் ஆடுறது தர்கால பசங்க முஸ்லீம் பிள்ளைங்க கையில கொடைக்கு மேல வந்து கட்டிட்டு ஆடலாம். அவங்களும் பள்ளியாசலுக்கு போன பிள்ளைங்க தான், அவங்களும் பள்ளியாசலுக்கு போய் பயம் கேட்டால்தான். எந்த பயம் கேட்டாங்க? ராபியத்துல் பஸ்ரியா கடல்ல போன கதையும் நாவுராண்டோட கண்ணாடியில சேவிங் பண்ண கதையும் கேட்டு இருந்தாங்க. நபிமார்களுடைய செய்திகளையோ சஹாபாக்களுடைய உண்மை சம்பவங்களையோ அவருடைய காதுகளுக்கு தந்திருந்தால் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற உயர்ந்த தௌஹீதையும் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். பிலால், முஸஅப் பின் உமைர், சுமையா, சுமார், யாசிர் போன்றவர்களுடைய சம்பவங்களை அவர்கள் தெரிந்திருந்தார்கள். இந்த மாதிரி ஈனத்தரமான ஆடல் பாடல்கள் குமாரங்களில் தன்னுடைய வாழ்க்கையை வைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் எத்தனையோ பேர் காதல் என்ற மோசமான நிலைக்கு அவர்கள் ஆளாகி தாய் தந்தையை துச்சமாக மதித்து கைவிட்டு விட்டு செல்கிறார்கள். தாய் தந்தையை விட்டுட்டு போறாங்க, அத்தா இல்ல நீ போகுது, எனக்கு எதுவும் பேசல தெரியுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம தாய்மார்களே, ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பிள்ளை இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளை மட்டும் அப்படி செய்யாத நினைச்சாரு. அல்லாஹ் அப்படி அருள் இருந்தாலே தெரியுங்களா? ஒரு தாய் தான் பிள்ளை மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, போயிட்டாங்க உட்கார்ந்து பேசினா ஒரே பாட்டு சொல்லுங்க, பிள்ளை அம்மா அழுகுது, அத்தா அழுகுது, எல்லாம் போகிறீங்களா? எனக்கு அவன் ஒரு ஒரு நிமிஷத்துல தாய் தந்தையுடைய எல்லாவற்றையும் அவள் தூக்கி வைக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வசனத்தை அவள் படிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய செய்தியை அவள் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறானே, ஓ மனிதா, உன் தாய்க்கு நீ பணிவிடை செய், உன் தாய்க்கு நீ நன்மை செய். ஏன் தெரியுமா? உன் தாய் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமத்தோடு உன்னை பெற்றெடுத்தால் அல்லாஹ் கூறுகிறானே. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வ பில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்கி இணை வைக்காத, உன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய். பெருசியா தாய் தந்தையினுடைய அருமையை சொல்லுகிறானே. எந்த பிள்ளையெல்லாம் தாய் தந்தையினுடைய அருமையை தெரிந்து தொழுகையில் இருந்து கொண்டு இறைவாயின் பெற்றோர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, எப்படி சிறு வயதில் அவர்கள் என் மீது கிருபை செய்தார்களோ, என் மீது அன்பாக இருந்தார்களோ, ரஹ்மானே, என் பெற்றோர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்று உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக இறைவனிடத்தில் கையேந்திருந்தார். அந்த பிள்ளை ஓடுவாங்க, அந்த பிள்ளை தூக்கி எறிவா. ஏ
தாய் தந்தையை பற்றி தெரிந்து பெற்றோர்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்த பிள்ளைகள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய செய்திகள் இருந்தாலும் உங்களிடத்தில் மீண்டும் இறுதியாக பதிவு செய்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் ஹதீஸில் பற்றும் திருப்புகள். காரணம், அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது முதலில் நாஸ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனை நாம் இறக்கினோம். இந்த குர்ஆன் எதற்காக இறக்கப்பட்டது தெரியுமா? முதலில் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறக்கப்பட்டது என்று கூறுகிறான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் நம்முடைய இளைய தலைமுறை நாம் திருப்ப வேண்டும். அவர்களுடைய பாதையை நல்வழிப்படுத்த வேண்டும். வருங்கால தலைமுறை, இந்த சமூகத்தை ஆளக்கூடிய தலைமுறை, வருங்கால தலைமுறை நம்முடைய தத்துவாஞ்சியை ஆளக்கூடிய ஒரு தலைமுறை, வருங்கால தலைமுறை நம்ம குடும்பத்திற்கு பெயர் எடுக்க வேண்டிய ஒரு தலைமுறை. அந்த தலைமுறையை நல்ல ஒரு தலைமுறையாக மாற்றுவதற்கு இந்த குர்ஆன் ஹதீஸுடைய நல்வழியோடு அல்லாஹ் அவர்களுக்கு அவசியம் வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உட்காரு பாரு.